ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கர்நாடகா மற்றும் ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு போலி செய்யலாமா? எத்தனை பேருக்கு இந்த பருப்பு போலி பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு இடமான பாத்திரத்தில் 2 கப் மைதா, 1/4 சிட்டிகை உப்பு, 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி அழுத்தி பிசையணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். மாவை எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். ஃபைனலி இதில் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அப்படியே மேலே ஃபுல்லாக தடவி விட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி 2 ஹார்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இன்னொரு கிண்ணத்தில் 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடலைப்பருப்புக்கு பதில் நீங்கள் துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம் பருப்பை. குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் சேர்த்து ஊற வச்ச இந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு 1/4 சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துடலாம். எடுத்து பார்த்தோன்னா நல்லா இந்த பருப்பு வெந்துட்டுருக்கும். வேக வச்ச பருப்பை ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி தண்ணியை பிரித்து எடுத்துடலாம். அந்த தண்ணியை சாம்பார் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு கிண்ணத்தில் 2 கப் துருவின வெல்லம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தூசி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். ஃபில்ட்ரு பண்ண வெல்லத்தோட இந்த வேக வச்ச பருப்பு 1 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கெட்டியாயிரும். இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் கூட இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். 2 மணி நேரத்தில் இந்த மாவு நல்லா ஊறிட்டுருக்கும். இப்போ ஒரு பட்டர் ஷீட் போட்டு தட்டிட்டு அதுக்கு நடுவில் பூரணத்தை வச்சு அதுக்கும் மேலே அப்படியே க்ளோஸ் பண்ணி இப்படி ஒரு பட்டர் ஷீட்டை வச்சு மேலே வச்சு இப்படி தட்டினோன்னா ரொம்பவே ஈஸியாக அழகாக தட்ட வரும். நமக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக சூப்பராக வந்திருக்கு. தோசைக்கல் அல்லது சப்பாத்தி கல்லில் இந்த பருப்பு பொலியை போட்டு 2 பக்கமும் எண்ணெய் தடவி நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான பருப்பு பொலி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.